ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் தண்டனை குறைப்பு செய்யப்பட்ட 7 பேரை இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் 161வது பிரிவை பயன்படுத்தி விடுதலை செய்ய வேண்டும் என தமிழக அரசியல் கட்சிகள் மீண்டும் கோரிக்கை விடுக்க தொடங்கியுள்ளனர். இந்த நிலையில் EPCO 161வது சட்டப்பிரிவு பற்றியும் அதில் அளிக்கப்பட்டுள்ள அதிகாரங்கள் என்னென்ன என்பது பற்றியும் இப்போது பார்க்கலாம். குற்ற வழக்கில் தொடர்புடையவர்கள் குறித்து முடிவெடுக்க IPC எனப்படும் இந்திய தண்டனை சட்டம் 161வது பிரிவில் மாநில அரசுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த 161வது பிரிவின்படி மாநில அரசின் அதிகாரத்திற்கு உட்பட்ட எந்த வகையான வழக்கிலும் தண்டனை குறைப்பு செய்யவோ தண்டனையை ரத்து செய்யவோ மாநில ஆளுநருக்கு அதிகாரம் அளிக்கப்படுகிறது. அதாவது ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு நபரை தண்டனை காலத்திற்கு முன்பாக விடுவிக்கவும் தண்டனை காலம் முடிந்தும் அவரை மீண்டும் சிறையிலேயே வைக்கவும் இந்த பிரிவின்படி ஆளுநர் முடிவு செய்யலாம். ஆனால் ஆளுநர் எடுக்கும் அந்த முடிவு மாநில அமைச்சரவையின் பரிந்துரையின் அடிப்படையில் தான் இருக்க வேண்டும். இந்த 161வது சட்டப்பிரிவின்படி முழு அதிகாரம் பெற்றுள்ள மாநில அரசு எடுக்கும் முடிவில் நீதிமன்றங்கள் எந்த வகையிலும் தலையிட முடியாது. சட்டப்பிரிவு 433A இன் கீழ் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட ஒருவரை 14 ஆண்டுகள் கழித்தே விடுவிக்க முடியும். ஆனால் மாநில ஆளுநருக்கு அதிகாரம் அளிக்கும் இந்திய தண்டனை சட்டப்பிரிவு 161 மற்றும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் அளிக்கும் 72வது பிரிவுகளை பயன்படுத்தி ஆயுள் தண்டனை குற்றவாளிகளை எப்பொழுது வேண்டுமானாலும் விடுவிக்க முடியும். அதன்படி குற்றவாளியை மன்னித்தல், தண்டனையை குறைத்தல், ரத்து செய்தல் ஆகிய ஆளுநருக்குரிய அதிகாரத்தை எந்தவொரு விதியையோ சட்டத்தையோ பயன்படுத்தி மாற்றவோ குறைக்கவோ முடிவில் தலையீடு செய்யவோ முடியாது. அமைச்சரவையின் பரிந்துரையின் பேரில் 161வது பிரிவில் அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தை பயன்படுத்தும் ஆளுநர் குற்றவியல் நடைமுறை சட்டப்பிரிவு 433A இன் நோக்கத்தையும் உணர்வையும் புரிந்து கொண்டு அதிகார முரண் ஏற்பட்டு விடாமல் கவனமாக கையாள வேண்டும் என்று 1980ஆம் ஆண்டில் 161வது சட்டப்பிரிவை பயன்படுத்துவது தொடர்பான ஒரு வழக்கை விசாரித்து தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றத்தின் 5 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு கருத்து தெரிவித்திருப்பது நினைவு கூறத்தக்கது.